அர்ஜுனை பார்க்க முடியுமா? எனக்கு எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. அர்ஜுன் இங்க இல்லம்மா, மலையில் இருக்கான், சித்தர் மலையில். உன்னை நானே கூட்டிட்டு போறேன். அங்க அவர் எப்படி போனாரு? அவரை யாராவது கடத்திட்டாங்களா? ஏன் இப்படி பண்ணாங்க? அவரை கடத்தலமா, காப்பாத்தி வச்சிருக்காங்க. அவரை யார் காப்பாத்தினது? மிளகாய் சித்தர். அர்ஜுன் பரிபூர்ண பாதுகாப்போட இப்ப அவர்கிட்ட தான் இருக்கான். உனக்கு எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். அந்த கடவுள் நல்லவனுக்கு சோதனை கொடுத்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லது பண்ணிட்டு தாமா இருக்கான். இப்ப நான் உன்னை பார்த்தது கூட அந்த கடவுளோட சித்தம் தான். புரியல. உனக்கு உதவி பண்ணணும்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், ஆனா நீ தான் கிடைக்கல. எதுக்காக அங்க? உனக்கு உதவி பண்றதா அகிலங்கிட்ட மானசீகமா சத்தியம் பண்ணிருக்கமா. உங்க குடும்பத்துல பலவிதமான சிக்கல், சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் எதிரா யாரும் அங்க நடந்துக்கிறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற முடிவோடு விசாரிக்க போனப்பதான் அகிலன் துர்மரணம் அடைஞ்சான். அவனை இழந்துட்டு நான் இப்போ புத்திர சோகத்தோட அலையிறேன். ஐயோ, ஐம் சாரி அங்கிள். அகிலன் சார் எங்களுக்காக தான் இறந்துட்டார்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இல்லம்மா, அவனுடைய மரணம் விதிப்படி தான் நடந்திருக்கு. ஆனா லட்சியத்தை காப்பாற்றணுங்கிற அவனுடைய ஆசை அது நிராசை ஆயிடக்கூடாது. தர்மம் நியாயம் இதுக்கு எதிராக யார் நடந்துக்கிட்டாலும் அவங்க தண்டனை அனுபவிச்சு தீரணும். அப்பதான் என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும். அதனாலதாம்மா உனக்கு உதவி பண்றதா முடிவு பண்ண. ரொம்ப நன்றி அங்கிள். இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். என்ன அர்ஜுன் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் அங்கிள். கவலைப்படாதம்மா, அர்ஜுன நீ கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். நன்னா முங்கிட்டடா, வாங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கும் அந்த பொக்கிஷ புட்டி கிடைக்கல. தோத்து வந்திருக்கீங்க இல்ல? அப்பா புரியாம பேசாதீங்க. நாங்க எல்லாரும் உசுரோட வந்திருக்கோமே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அங்க எவ்வளவு பெரிய கலவரம் விட்டிருந்தா அந்த பேய் பையனும் நீலவணியும் சேர்ந்து எங்க 4 பேரையும் சாகடிச்சிருப்பாங்க. தலை தப்புனதே பெரிய விஷயம். ஆமாப்பா, ஏதோ எங்ககிட்ட மார்த்தாண்ட போர்வை இருந்ததால நாங்கெல்லாம் தப்பிச்சோம். இல்லனா எங்க எல்லாரையும் போனமா தான் பாத்திருப்பீங்க. இவருக்கு என்ன, இவரு அள்ளிட்டு வா தூக்கிட்டு வான்னு நம்மள அங்க அனுப்பி விட்டுட்டு இவரு பாட்டுக்கு ஜாலியா அங்க காத்து வாங்கிட்டு இருக்காருல்ல. கேட்டா அந்த பொக்கிஷப்பட்டி உங்களை காப்பாத்துன்னு உதார் வேற.
அங்க நிலவரம் கலவரம் ஆனது நமக்குள்ள தெரியும். டேய் உன்னை சொல்லி பிரயோஜனமே இல்ல. நீ சொன்னனு உன்னை நம்பி நாங்க போனோம் பாரு. எங்களை சொல்லணும். இங்க பாரு, இனிமே அப்பா சொன்னாரு தாத்தா சொன்னாருன்னு அந்த பெட்டியை எடுக்க எனக்கு கூப்பிடவே கூப்பிடாத. எனக்கு இருக்குது ஒரே உயிர், போறது ஒரே வாட்டி. அதை காப்பாத்திக்கிறதுக்கு எத்தனை தடவை பயப்பட வேண்டியது இருக்கு? டேய் விடுடா, அதான் உசுரோட இருக்கல. ஓஹோ, அப்படின்னா நீயும் சாகலன்னு தான் வருத்தப்படுறியா? நல்லா இருக்கு. இப்படியே பேயோட ஓடி பிடிச்சு விளையாடிட்டே இருங்க, இங்க குடும்பம் விளங்கிடும். டேய் பூவிங்க, அமைதியா இருற. இருக்கிற பிரச்சனைக்கு பார்த்தாதுன்னு நீ வேற பிரச்சனைக்கு பண்ற. இத பாரு, நீ பொக்கிஷப்பட்டிய தூக்கு, பொங்க வைங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்ன விட்டுருங்க. மைதிலி, பூஜை பொருள்லாம் கொண்டுத்தியா? ஆச்சுப்பா. கொடு. இந்தாங்க. சுவாமியை சேவிச்சுக்கோங்க. பேர் சொல்லுங்க. நரேஷ். நரேஷ் நாமதேயஸ்ய. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரே. ராசி சொல்லுங்க. மிதுன ராசி. மிதுன ராசஸ்ய. கோத்திரம் கோத்திரம் என்ன மறந்துட்டேளா? நீங்க சிவனை சேவிக்கிறீங்களா விஷ்ணு சேவிக்கிறீங்களா? சிவன். சிவகோத்திரஸ்ய முண்ட கண்ணு அனுகிரகத்தை தொட்டு கும்பிடுங்க. சாமி, மைதிலி தொட்டு கும்பிடுங்க. மைத்திரி, இது அவளுக்கு பண்றது. ஷூ